கண்ணாவா வா மணிவண்ணா வா வா மணிவண்ணா அமுதை நீ உண்ணவா மணிவண்ணா அமுதை நீ உண்ணவா வா கண்ணாவா வா மணி வண்ணாவா வா. கண்ணா, உனக்காக தட்டை சீடை வெள்ளைச்சீடை, அது வெள்ளைச்சீடை இல்லை, இனிப்பு சீடை, வெள்ளைச்சீடை, உப்பு சீடை, அப்பம், முறுக்கு, நாக்கில் ஜலம் ஊறுற அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். நீ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரணும் கண்ணா. ஏன் தெரியுமா? ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு உன் பேரை சொல்லி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கிருஷ்ணருக்கு பலகாரம்லாம் பண்ணி வச்ச ஜோரில் உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்து போயிட்டேன். இதோ சொல்லிடுறேன். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லாரும் வருஷம் பூரா பண்டிகை, எல்லா பண்டிகையும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு வாழ்த்துறோங்க. சரியா? இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி விழா தொடருது. அதுக்கு உண்டான கதைகள் சொல்ல போகிறேன். கண்ணனுக்கு வனமாலின்னு ஒரு அழகான பேர் உண்டு. காயத்தே வனமாலி மதுரம், காயத்தே வனமாலி. கண்ணனே அழகு, அவன் பாடினால் அதை விட மதுரம் இல்லையா? அவனுக்கு ஏன் வனமாலி அப்படின்னு பேர்? வனமாலின்னா என்ன? வனம் என்றால் காடு. காட்டில் உள்ள மலர்களை மாலையாக அணிந்தவன், காதில் சொருகி கொண்டு அவன் நடந்து வர அழகை பார்க்கறதுக்கு இந்த கோபியர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாச திண்ணையில் தூண் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டே நிற்பாங்களாம். அங்கே பார்த்தா தூரத்தில் கோதூளி வேளை, சாயங்காலம் கண்ணன் வருகின்ற நேரம், அதுதான் கோதூளி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புழுதி படலம் மாடெல்லாம் என்ன பண்ணுன்னா பாதி ஓடும், ஒன்று இடிச்சுக்கும். அப்போ அப்படியே புழுதி கிளம்பி வரும் தெரியுமா? அதுதான் அந்த மாலை வேளையில் இந்த புழுதி படலம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கண்ணன் வரான், வா 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 போய் பார்க்கலாம் அப்படின்னு வாசலில் எல்லார் வீட்டு வாசல்லையும் நிற்பாங்களாம். இவன் என்ன பண்ணுவான்? புழுதி படிந்த அந்த உடம்புல கருத்த மேனியில் மஞ்சள் பீத்தாம்பரத்தையும் கட்டிண்டு, தலையில் கண்ணா பின்னான்னு பூவெல்லாம் சொருகிண்டு, காதில் சொருகிண்டு, கழுத்தில் வனமாலையை போட்டுண்டு அது வருவான். அந்த மாடு மேய்க்கிற கோலை அப்படி தோளில் வச்சுண்டு அதில் 2 கையையும் இப்படி போட்டுண்டு அவன் வர அழகை பாரேன் அப்படின்னு எத்தனையோ பேர் பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாங்க. அவன் ஏன் இப்படி காட்டில் இருக்கிற பூ எல்லாத்தையும் அவன் போட்டுண்டா? அவனுக்கு என்ன இங்கே வீட்டில் பூ இல்லையா? பிச்சி பூ இல்லையா? மல்லிப்பூ இல்லையா? ஜாதிப்பூ இல்லையா? ஆனால் அவன் ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வனமாலையை அணிகிறான். காலை வேளையில் என்ன பண்ணுவான்? நல்லா டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கட்டு சாதம் பலகாரம் 2 கட்டி கொடுப்பாங்க. அதை தூக்கி தோளில் போட்டுட்டு மாடு மேய்க்கிற கோல், இடுப்பில் குழல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மாடுகளை ஓட்டி கொண்டு கூடவே நண்பர்களையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு போவான். அங்கே போய் மாடெல்லாம் சுதந்திரமாக நீ எவ்வளோ வேணால் புல் சாப்பிடுப்பா போப்பா அப்படின்னு எல்லா மாட்டையும் அவுத்து விட்டுட்டு, அந்த மாட்டு மணியோட சத்தம் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சாதாரண மணி மாதிரி இருக்காது. அது உள்ள மரத்தினால அதோட நாக்கு கட்டப்பட்டிருக்கும். அது டிங் டாங்னு அடிக்கிறதே அழகாக இருக்கும். இப்படி மாடுகளெல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த பசங்களோடலாம் விளையாடுவான். விளையாடிட்டு கொஞ்சம் பசிக்கும், கொஞ்சம் எதையான்னு போட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற நண்பன்லேயே ஒத்தனை, டேய் நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியில் தலை வச்சு கண்ணன் கண்ணை மூடிண்டு தூங்குற மாதிரி நடிப்பானான். காரணம் என்ன தெரியுமா? இந்த நண்பர்கள், இந்த பசுமாடுகள், அங்குள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் ராமர் காட்டில் நடந்து போகும்போது, அதாவது தசரதனுடைய வாக்குக்காக அவன் காட்டுக்கு போகும்பொழுது காட்டுக்குள்ளே நுழையிற போது அங்கே இருந்த முனிவர்கள், மரங்கள் எல்லாம், ஆஹா இவ்வளவு சௌந்தரியமான ஒரு ராஜகுமாரன், அவனை கிட்ட போய் பார்க்க முடியலையே, ஜனங்கள்லாம் கூட ராஜகுமாரன் பாவம் அங்கெல்லாம் இருக்கான், நம்மளாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னுட்டு. அப்போ ராமர் நினச்சாராம், இதற்காக ஒரு ஜென்மம் எடுத்து இத்தனை மக்களும் என்னை தொட்டு
பிடித்து கையை பிடித்து என் முகத்தை பிடித்து கொஞ்சி அவங்களோட ஆசையை தீர்க்கறதுக்காவது அடுத்த ஜென்மத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு தர வேண்டும்னு அவன் ஒரு சங்கல்பம் பண்ணின்றதுனால கண்ணன் இந்த மடியில் படுத்து தூங்குறாப்பில் நடிக்கிறான் இல்லையா, அந்த பையன் ஒரு முனிவராக இருந்திருக்கலாம். அவன் ஆசைப்பட்டதை இங்கே நிறைவேற்றி தரான். இத்தனை மரங்களும் வளைஞ்சு பூவெல்லாம் அப்படியே கொட்டுமா. அப்போ கண்ணன் சொல்வானா, சரி நீ எழுந்துரு, இன்னொருத்தனை வந்து உட்கார சொல்லு, நீ போ, நீங்கள் எல்லாருமா போய் என்ன பண்ணணும், எத்தனை பூ இருக்கோ எல்லா பூவையும் பறிச்சுட்டு வா. கொடி இருக்குல்ல, மெதுவாக டென்டக்கிள்ஸ் அண்ட் டென்ட்ரில்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்குமே, மெல்லிசு காம்பு இருக்குமே, அந்த கொடியில் அழகாக மாலை கட்டுங்கடா, நான் போட்டுக்க போகிறேன் அப்படிம்பானா. அவனுக்கு இல்லாத நகையா? ஏன் இந்த காட்டுப்பூ அப்படின்னா, இந்த காட்டுப்பூ எல்லா பூக்களுமே ஒரு நாளைக்கு மலரும், சாயங்காலம் அதோடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்குள்ளாக அந்த பூக்கு மோட்சம் தர வேண்டும் என்பதற்காக அவன் மாலையாக அணிந்தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கம் நம்ம கேட்குற போதான் தெரியும் அவன் எதுக்கு காட்டுப்பூவை போட்டுண்டான்னு. இந்த மரங்கள் முனிவர்கள் அவர்களுடைய அன்பைக்காக, அந்த அன்பை காட்டுவதற்காக காட்டில் இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சுன்னு வந்து, அது இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது. இந்த ஆயச்சிறுவர்களுக்கு பூ மட்டும்தான் தெரியுமா, அதுகளுக்கு இலையும் சேர்த்து பறிச்சுட்டு வரும். இலை, தழை, பூக்கள் எல்லாத்தையும் ஒரு காட்டு கொடியில் வச்சு எல்லாரும் கட்டி எடுத்துகிட்டு வந்து அவன் எத்தனை மாலை கொடுத்தாலும் அத்தனையும் போட்டுப்பானான். சாயங்காலம் வரைக்கும் அந்த பூ மாலையை போட்டுண்டு அதில் ஒரு பையன் காதில் சொருகி விடுவானான். நாம் இன்றைக்கி காதில் பூ வைக்கிறது இல்லை. அந்த காதல் பூ வைத்து கொள்வது என்பது வடநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறபோது 2 காதிலையும் பூ வச்சுக்கிறாங்க. கேரளாவில் கூட நான் பார்த்தேன். ஆக மொத்தம் அது ஒரு துளசியை அணிந்துக்கிறது மாதிரி பூ கூட அணியறாங்க. இவனுக்கு காதலெல்லாம் பூவை சொருகி அவன் தலையில் கண்ட காட்டுப்பூவெல்லாம் சொருகி அப்படி அவன் சாயங்கால வேளையில் அந்த வருகின்ற அழகை பார்ப்பதற்கு எத்தனை பேருக்கு புரியும்? அவன் யாருக்காக இந்த காட்டுப்பூவெல்லாம் வச்சுக்கிறாங்கிறதுக்காக. யார் யாரோ ஆசைப்பட்டாங்க இல்லையா, நம்மளை தொடணும், நம்ம கிட்ட வரணும், பேசணும் அப்படின்னு ராமரை பார்த்து ஆசைப்பட்டவங்க எல்லாரும் இந்த பிறவியில் உண்மையிலேயே புண்ணியம் செய்தவர்கள் மலராகவும் செடியாகவும் அவன் உட்காருகின்ற புல்லாகவும் இப்படியெல்லாம் அங்கே இருந்தாங்களே. அப்புறம் என்ன பண்ணுவான் கண்ணன், எல்லா மாட்டையும் அழிச்சுன்னு வீட்டுக்கு போகலாம், வாப்பா எனக்கு பசிக்குது, சாயங்காலம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படிங்கிற பொழுது அந்த குழலை எடுத்து ஊதுவானான். அந்த குழல் நாதத்தை கேட்ட உடனேவே எல்லா பசுவும் அவன்கிட்ட வந்துடும். இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த பசுக்கள் அப்படின்னா நாம் எல்லாம் தான், இந்த ஜீவாத்மாக்கள் தான். அவன் ஒத்தந்தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நாடி நம்மளோட ஜீவர்கள் வேற ஒரு நாட்டமும் இருக்கக்கூடாது. அந்த ஜீவாத்மா எல்லாம் பரமாத்மாவோடு சேரணும் அப்படிங்கிறத அந்த பசுக்கூட்டங்கள் அவங்ககிட்ட ஓடி வந்தவுடனே எல்லாத்தையும் ஓட்டிட்டு வருவான். அந்த வருகின்ற பொழுது அந்த சத்தம், மாட்டு சலங்கை சத்தம், மணி சத்தம், கண்ணனுடைய கால் கழல் சத்தம், இந்த பசங்க சத்தம் போட்டுக்கிட்டே வர அந்த ஒரு ஓசை, இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்கிற பொழுது நீங்கள் கண்ணு மூடிண்டு இதை கற்பனை பண்ணிட்டு பார்த்தா கூட நமக்கு தெரியும். காரணம், இந்த ஓசைகள் நாம் கேட்டிருக்கோம், எங்கெங்கேயோ கேட்டிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா அந்த கண்ணன் அமுது அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் பார்க்குற பொழுது அதோட சுவை துளி கூட குறையாது. அப்படியே வருகின்ற பொழுது அத்தனை பேரும் பார்ப்பாங்க. உடனே யசோதை என்ன பண்ணுவாள், அவன் உள்ளே வந்த உடனேவே இந்த கோல் கம்பு எல்லாத்தையும் பிடிச்சி அப்படி போட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்த அந்த பிடி மண்ணை எடுத்துன்னு வருவாளாம். அந்த குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போட்டு ஆரத்தி எடுத்து எல்லாரும் மேலேயே கண்ணு போடுறா கிருஷ்ணா. அதையும் சொல்லுவாளாம், இவ்வளோ கருப்பாக இருந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கே, உன் கருப்பு அழகுக்கு தாண்டா எல்லாரும் கண்ணு வைக்கிறான்னு. அம்மா நீங்கள் ஒரு கருப்பு பொட்டு வச்சுருக்கேன்னு, அது எங்கடா தெரியறது அப்படிம்பாளாம். ஸோ இதெல்லாம் ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற ஒரு அழகான சம்பாஷணை. அவன் சிரிப்பான், அவனுக்கு கண்ணுக்கு மையட்டி இங்கே ஒரு புள்ளி வைப்பாளாம், திருஷ்டி படக்கூடாதுன்னு. அந்த கருப்பு உடம்புல அந்த கருப்பு மை எங்கடா தெரியும்னு அவளே சொல்கிறாளாம். அப்புறம் கிருஷ்ணா, எதுக்கு இந்த கண்ட காட்டுப்பூவை போய் போட்டுன்னு வந்திருக்க, இங்கே நான் உனக்கு பிச்சிப்பூ தொடுத்து வச்சுருக்கேன், வா நல்ல குழல் வாரி உனக்கு நல்ல கொண்டை போட்டு அதில் இந்த பிச்சிப்பூவை சுற்றி விடுறேனாம்மா. உனக்கு தெரியாதம்மா, இந்த வனமாலையை நான் அணிந்து கொள்வதற்கும் இந்த காட்டுப்பூவை நான் சூடுவதற்கும் இதுக்கு வேறு பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால், போ
நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அஜ்ஞானம் தான் நமக்கெல்லாம் இருக்குது. நாம் எல்லோரும் யசோத மாதிரி தான். அந்த பரமாத்மாவுடைய திருவிளையாடல்களை நம்ம என்னன்னே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளுடைய லெவல்லையே அவரை நினைக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்? யார் யாருக்கோ முக்தி கொடுக்கணும், ஒரே நாளைக்கு மலர்கின்ற மலருக்கு முக்தி தரணும்னு நினைக்கிறான். இங்கே இவ சொல்கிறா இதெல்லாம் காட்டுப்பூன்னு. எதுவுமே காட்டுப்பூ அல்ல. எந்த பூவும் வசத்தியும் இல்லை, தாழ்த்தியும் இல்லை. எப்பொழுது நாம் இறைவனுக்கு படைக்கிறோமோ எல்லா பூக்களுமே உயர்ந்த பூக்களாக மாறுறதுங்கிற அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள். மனசு எல்லாருக்கும் மனசு நல்ல மனசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் நல்ல எண்ணங்களை சேர்த்துக்க 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 கெட்ட எண்ணங்கள் மறைஞ்சிரும். அது போல தான் இந்த பிச்சிப்பூ வாசனையை போல் நம்மளுடைய மனசும் பரிமள கந்தம் வீசுகிற மாதிரி நாம் எல்லாரும் அந்த கண்ணனை கொண்டு வந்து மனசில் வச்சுன்னுட்டாக்க இந்த ஸ்ரீஜெயந்தி நேரத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே உட்கார்ந்து எழுதிருக்கும்போது கிருஷ்ணான்னு சொல்லலாமே. சில பேர் தும்மினா பிளெஸ் யூங்கிறாங்க. வேண்டாம், கிருஷ்ணான்னு சொல்லுங்களேன். தும்மிட்டு சாமி பேர் சொல்லலாம்ல. ஆக மொத்தம் எந்தெந்த நேரத்தில் உங்களால் அந்த கண்ணனை மனசில் நினைக்க முடியுமோ, அவனுடைய நாமத்தை வாயால் சொல்ல முடியுமோ அப்பப்போ சொல்லலாமே. ஆனால் இந்த ஸ்ரீஜெயந்தி கதைகள் இதோடு இல்லை, இன்னும் நிறைய சொல்ல போகிறேன். கிருஷ்ணா நீ வேகமாய் வாராய் அப்படிங்கிற அந்த பாட்டில் தடமார்பில் அணிந்தவை ஜெயந்தி மாலை துலங்க கிருஷ்ணா நீ வேகமாய் வாராய். வனமாலை அணிந்தவன் வைஜெயந்தி மாலையை எப்படி போட்டுக்கிறான்? அது என்ன இது என்ன என்னன்னு கேட்டாக்க, இப்போ அவன் முதல்ல போட்டுன்றது வனமாலைங்கிறது காட்டில் உள்ள மலர்களால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அணிந்து கொள்ளிக்கிறான், சிரசில் தரிச்சுக்கிறான். வைஜெயந்தி மாலை அப்படிங்கிறது சாதாரணமாக வைஷ்ணவர்களுடைய வீட்டில், நான் இப்போ சொல்லலை, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் உள்ள வயசான பெண்மணிகள் ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அது நவரத்ன மணி மாலை இல்லை, நீங்கள் கவனிக்கணும். இந்த பஞ்சபூதத்தையும் குறிக்கிற மாதிரி மாணிக்கம், வைரம், முத்து, நீலம், மரகதம், இந்த 5 மணிகளும் பஞ்சபூதங்களை குறிக்கும். மரகதம் பசுமை நிலம், முத்து தண்ணீர், இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் ஒரு நெருப்புக்கு மாணிக்கம். இப்படி இந்த பஞ்சபூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாலை அணிஞ்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க, நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி வேணும். விஜயலக்ஷ்மி எதிலெல்லாம் இருக்கா? நவரத்ன மணிகளில் இருக்கா, குறிப்பாக இந்த 5லையும். அதுதான் வைஜெயந்தி மாலைன்னுட்டு. இப்போ நீங்கள் கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாளுக்கு பாரம்பரியமாக இருக்கிற கோவில்களில் சுவாமிக்கு நகைகளை, திரு ஆபரணங்களை அணிவிக்கிற பொழுது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைஜெயந்தி மாலை இருக்கும். கௌஸ்துபம்ங்கிறது வேறு. அது கௌஸ்துபம்ங்கிறது கடல்லேருந்து வந்தது, அது கோமேதகமெல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இது இந்த பஞ்சமணி மாலை தான், பஞ்சபூத மணிமாலை வைஜெயந்தி மாலை என்று சொல்லப்படும். இப்போ கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரொம்ப வயசானவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த காலத்தில் போட்டுண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து வைக்கிற இடத்துல பவழம் வைக்கிறதும் உண்டு, ஏன்னா அதுவும் நீரைத்தானே குறிக்கும் அப்படின்னுட்டு. இந்த நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், இது அத்தனையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மாலையை அவன் அணிந்திருந்தான். அப்புறம் இந்த கண்ணன் போட்டுருக்க நகைக்கெல்லாமே ஒரு பட்டியல் இருக்குது. உங்களோட அதை பற்றி நான் அவசியம் பேசணும். இப்போ வைஜெயந்தி மாலையோடு வச்சுப்போம், இதோ வந்து சொல்கிறேன் நகைகளை பற்றி. கண்ணன் நிறைய நகை போட்டுட்ருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒன்றொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ நாம் கண்ணனுடைய அழகான திருவுருவத்தையும் பார்த்து அவன் போட்டுருக்க நகைகளையும் பார்க்கலாமா? அவருடைய கழுத்தில் யசோதை கட்டின தாவீஸ் அப்படின்னாக்க தாயத்து, அது நவரத்ன தாவீஜாம். அப்புறம் தோள் வளைக்கு பேர் ரங்கடா. அழகல்ல பேர், தோள் வளைக்கு பேர் ரங்கடா. சோபனா அப்படிங்கிறது அவருடைய கை வளையல்கள். ரத்னமுகி என்பது அவருடைய கை விரல்களில் ஜொலிக்கின்ற மோதிரம். அவருடைய மஞ்சள் ஆடைக்கு என்ன தெரியுமா பேர்? நிகம சோபனா. மஞ்சள் ஆடை பீதாம்பரத்துக்கு பேர் நிகம சோபனா. மணிச்சரம், அது பேர் கலாஜங்காரா. அது அப்படியே
கலைகள் வேலைப்பாடோடு ஆனதான், ஆனால் அது ஜங்கார ஒலி பண்ணுமா. அந்த மணிச்சரத்திற்கு பேர் கலா ஜங்காரா. கணுக்காலில் அணியிற கெட்டி காப்புக்கு ஹம்ச கஞ்சனான்னு பேர். கெட்டி காப்புனாக்கா அந்த கணுக்காலோட ஒட்டினாப்பில் இருக்கும், அதுக்கு திருகு கூட வச்சுருக்கோம், அதுக்கு பேர் ஹம்ச கஞ்சனா. முத்து நெக்லஸுக்கு என்ன பேர் தெரியுமா? தாராவளி. அதாவது நட்சத்திரங்களின் வரிசை அப்படின்னு அர்த்தம், தாராவளி. அவரோட கழுத்து நகைக்கு பேர் தடித் பிரபா. மார்பில் இருக்கிற பதக்கத்துக்கு ஹிருதய மோகனான்னு பேராம். அந்த பதக்கத்தில் ஒரு சின்ன லாக்கெட் இருக்குமா. லாக்கெட்னா அது பதக்கத்திலேயே இன்னும் ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அதை திறந்தா, அதோட மூடியை திறந்தா உள்ள ராதாராணியோட படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் காதலை போட்டுக்கிற மகர குண்டலம், பெண்கள் போட்டுக்கிறது தாடங்கம், ஆண்கள் அணிவது மகர குண்டலம். அதுக்கு ரத்திரகதி தெய்வதா அப்படின்னு பேர். ரத்திரகதி தெய்வதா அப்படின்னு பேர். கிரீடத்துக்கு ரத்னபாரான்னு பேர். கிரீடத்தோட நெத்தியில் முகட்டில் இருக்கிற அதுக்கு பேர் கமரடமாரி. கமரடமாரி வாயில் நுழையலை, ஆனால் அந்த அணி, அந்த மணிமகுடத்துக்கு நடுவில் இருக்கிற பீஸுக்கு பேர் கமரடமாரி. மயில் இறகு மணிமுகடம். அந்த மயில் இறக சொருகி வச்ச மணிமகுடத்துக்கு நவரத்ன விதம்பா அப்படின்னு பேராம். ஒரு நகைக்குமா இவ்வளவு பேருன்னா? ஆமாம். அப்புறம் குஞ்சா நெக்லஸ் அப்படின்னா, உங்களுக்கு குஞ்சானா எப்படி சொல்கிறது? இப்போ நமக்கு லட்டு கிடைக்கும், அந்த லட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? குஞ்சா லாடு. சின்ன சின்ன பூந்தி பண்ணுறாங்கல்ல, அந்த பூந்தி சைஸில் ஒரு மணி இருந்தாக்க அதுதான் குஞ்சா, குஞ்சா லாடுன்னு சொல்கிறோமே. அந்த குஞ்சா நெக்லஸ்க்கு பேர் ராகாவலி, ராகங்களின் வரிசை. நெற்றி திலக்கத்துக்கு பேர் திருஷ்டி மோகனான்னு பேர். கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலக்கேன்னு வருமே, அதுக்கு பேர் திருஷ்டி மோகனான்னு பேர். காட்டுப்பூ மாலைக்கும் வைஜெயந்தின்னு ஒரு பேருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, பச்சை எல்லாம் போட்டு தானே கட்டுறாங்க. நகையாக போட்டுக்கிற வைஜெயந்தி மாலையும் உண்டு, வனமாலைக்கும் வைஜெயந்தி மாலைன்னு பேர். ஆக கண்ணனுடைய இந்த அலங்காரத்தோட நகையோட பேரையும் தெரிஞ்சுட்டு அவனை பார்க்குறது எப்பேற்பட்ட ஆனந்தம் இல்லையா? நாம் எல்லோரும் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் தான். கண்ணன் வனமாலை எப்படி போட்டுண்டான்னு பார்த்தோம், வைஜெயந்தி மாலையும் ஏன் போட்டுண்டான்னு பார்த்தோம். இப்போது அவன் போட்டுருக்கிற ஒரு நகையும் பார்த்துட்டோம், அந்த லாக்கெட்டுக்குள்ளே ராதாராணியோட படம் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் எவ்வளவு சுவையான விஷயங்கள். கண்ணனை பற்றி, கண்ணன் எனும் திருக்கண்ணன் அமுதுதான், அது பாயசம்தான். அவனை பற்றி என்ன பேசினாலும் அது சுவை, வாய் மணக்கும், மனசு மணக்கும், நெஞ்சே மணக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே இல்லை?